திருட்டு வழக்கில் கைதாகியிருந்தான். நகரில் உள்ள பிரபல நகைக்கடையில் பட்டப்பகலில் நகை வாங்குவது மாதிரி வந்து கொள்ளையடித்ததாக வழக்கு. கோர்ட்டில் விசாரணை விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்தது. தனது வக்கீல் சரியாக வாதாடவில்லையோ என்ற சந்தேகம் அவனுக்கு எழுந்தது. போலீஸ் கூட்டி வந்த சாட்சிகளை அவர் சரியாக குறுக்கு விசாரணை செய்யவில்லை போல தோன்றியது. வழக்கில் சொதப்பி தன்னை மாட்டி வைத்து விடுவாரோ என்று பயம் பிடித்துக் கொண்டது. அதனால் அவரை நீக்கிவிட்டு தானே வாதாடப் போவதாக நீதிபதியிடம் அனுமதி கேட்டான். சட்டத்தில் அதற்கு இடம் இருந்ததால் அவரும் அனுமதித்தார். எல்லாம் நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. போலீஸ் தரப்பு சாட்சிகளை அவன் திறமையாக குறுக்கு விசாரணை செய்து மடக்கியதை பார்த்து சில வக்கீல்களே வியந்தனர். கோர்ட் வளாகம் முழுக்க அவனை பற்றிய பேச்சாகவே இருந்தது. இறுதி நாள் விசாரணையில் கடையின் முதலாளி சாட்சி சொல்ல வந்தார். இவன் கடை இயல் திருடிய விதம் பற்றி சீபாரை விலாவாரியாக விளக்கிய அவர் பார்த்து கையை நீட்டி நீட்டி சத்தமாக பேசினார். கொள்ளையை அப்படியே காட்சியாக விவரிப்பது போல அவர் ஆணித்தரமாக பேச ஆத்திரம் எகிரியது அவனுக்கு. கோபத்தில் கொந்தளித்த அவன் தான் எங்கு இருக்கிறோம் என்பதை கூட மறந்து, பொய் சொல்லாதே, அன்றைக்கே உன்னை கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்கணும் என்று கத்திவிட்டான். அந்த நொடியில் மொத்த நீதிமன்றமும் நிசப்தமாகிவிட அப்போதுதான் தன் தவறு புரிந்தது அவனுக்கு என்றான். அதன்பின் அவனுக்கு தண்டனை தர நீதிபதிக்கு அதிக நேரம் தேவைப்படவில்லை. தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். முடிவு என் வாழ்க்கை.